வணக்கம். நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 11 தமிழ் 2ஆம் திருப்புதல் தேர்வு 2024 தென்காசி மாவட்டம் வினாத்தாளில் உள்ள 1 முதல் 25 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். இனி இந்த காணொளியில் 26வது கேள்வியிலிருந்து பதில்களை பார்க்கலாம் வாங்க. 26 பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. சரித்திரம், வரலாறு, பாஸ்போர்ட், கடவுட்சீட்டு. 27 மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் விடைக்கேற்ற வினாவை அமைக்க. அவங்க நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க, நம்ம கேள்வி உருவாக்கணும். அப்போ இதில் மீனாட்சி சுந்தரனாரை நம்ம தூர எடுத்துட்டு கடைசியில் நம்ம யார் அப்படின்னு போட்டு கடைசியில் வினாக்குறி இட வேண்டும். 28 காலம் காட்டும் இடைநிலைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. செய்தான், இதில் செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த ஆண் நம்ம எப்படி பிரிக்கோம்னா, இந்த தாவை இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அதுதான் இத்து கூட்டல் ஆண். அப்போ செய் பகுதி, இத்து இறந்த கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆ செய்கின்றான், இதில் செய் கூட்டல், இதில் இந்த ராவை எப்படி பிரிக்கும் அப்படின்னா இரு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அதனால தான் செய் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். அப்போ செய் பகுதி, கின்று நிகழ்கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இ செய்வான், செய் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். இதில் இந்த வா அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கும் அப்படின்னா இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிக்கும். அப்போ செய் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். செய் பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. 29 ஏதேனும் ஒன்றனுக்கு இலக்கண குறிப்பு தருக. ஆ குறிப்புணர்வார், அதாவது இதில் கடைசியில் ஆர் அப்படின்னு விகுதி பெற்று முடிவதனால இந்த வாவை நம்ம எப்படி பிரிச்சிருப்போம், இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். அப்போ இதில் ஆர் அப்படின்னு விகுதி பெற்று முடிவதனால இது வினையால் அணையும் பெயர். ஆ கெடுக, ஹ அப்படின்னு கடைசியில் கேங்கிற விகுதி பெற்று முடிவதனால இது வியங்கோள் வினைமுற்று விகுதி. 30 சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. வைகை, வைகைங்கிற சொல்ல நம்ம பிரிச்சும் எழுதணும் சேர்த்தும் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு சேர்த்து எழுதுவோம். மதுரையில் ஓடும் ஆறு வைகை. வை கை, என் தலை மீது உன் கையை வை, இது பிரித்து எழுதியிருக்கோம். அறிவில்லாதவன், இது சேர்த்து எழுதியிருக்கோம். அறிவில்லாதவன் போல் நாம் என்றும் நடக்கக்கூடாது, இது பிரிச்சிருக்கோம். அறிவில் ஆதவன். புத்தரை அறிவில் ஆதவனாக போற்றுவர். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.